வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சமீபத்துல ஒரு கூட்டத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்பிள்ளைகள், ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைகள் அப்படின்னு பேசியிருக்கார். அவர் எதை நினைச்சு இதை பேசினாருன்னு தெரியல. ஆர்எஸ்எஸ் அப்படின்ற 3 ஆங்கில எழுத்துக்களை மட்டும் தெரிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் பேசுறார். நிறைய மேடைகள்ல ஆர்எஸ்எஸ் பத்தியும் ஆர்எஸ்எஸ் ஊழியர்களை பத்தியும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கமும் பொறாமையும் பேராசையும் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் ரொம்ப டெடிகேட்டடான ஒர்க்கர்ஸ்னும், அவர்கள் எந்தவித பிரதிபலனையும் பார்க்காமல் வேலை செய்யக்கூடியவர்களும், அந்த மாதிரி நீங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கூட்டத்துல அவர் பேசினதை நிறைய காணொளிகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். உண்மையிலே சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகளாக இருப்பதில் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமோ அல்லது எந்த விதமான மனக்குறையோ இல்லை. பெருமைப்படுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ்க்கு யார் வேணாலும் குழந்தைகளா இருக்கலாம், செல்ல பிள்ளைகளா இருக்கலாம், தத்து பிள்ளைகளா இருக்கலாம், எப்படி வேணாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைகளா இருக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனையும் ஒரே ஒரு கட்டாயமும் தான் உண்டு. ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்பிள்ளையா, ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தையா இருக்கணும்னா இந்த தேசத்தின் மீது பற்று இருந்தால் போதும். இந்த தேசத்தின் மீது பாசம் இருந்தால் போதும். இந்த தேசம் வளர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும். இந்த ஒரே ஒரு நிபந்தனை இருந்தால் போதும். யார் வேண்டுமானாலும் ஆர்எஸ்எஸ்ற்கு குழந்தையாக, செல்லப்பிள்ளையாக இருக்கலாம். இதுக்கு உதாரணம் தேசத்தின் மீது பற்று கொண்ட, தேச ஒருமைப்பாட்டின் மீது பற்று கொண்ட, உண்மையான மதச்சார்பின்மை மீது பற்று கொண்ட நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்க. முதல் முறை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பொறுப்பேற்ற போது அவருடைய மந்திரி சபையில சையத் ஷானவாத் உசைன் ஒருத்தர் இருந்தாரு, சிக்கந்தர் பக்த்னு ஒருத்தர் இருந்தார். இருவருமே இஸ்லாமியர்கள். அதை தவிர்த்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ற கிறிஸ்துவரும் அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தார். அதுல சிக்கந்தர் பக்த் 2 முறை மேலவையினுடைய, அதாவது ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதே போல நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற போது முக்தார் அப்பாஸ் நக்வி அப்படின்றவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தார். நஜ்மா அப்துல்லா அவர்களுக்கு இடம் கொடுத்தார். ஜார்ஜ் குரியனுக்கு இடம் கொடுத்தார். வின்சென்ட் பர்வான் இன்னொருத்தருக்கு இடம் கொடுத்தார். எல்லோருமே சிறுபான்மையரை சார்ந்தவர்கள். எல்லோருக்குமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மந்திரி சபையிலே இடம் இருந்தது. அதற்கு காரணம் அவர்கள் இந்த தேசத்தின் மீது பற்றோடு, பாசத்தோடு, அன்போடு, மதிப்போடு, பக்தியோடு இருந்தவர்கள். அதே மாதிரி நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த தேச ஒற்றுமையின் மீது பற்று கொண்டவராக மாறினால், இந்த தேசத்திலே எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், எல்லா மதங்களுக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவரும் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தையாக மாறலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சகோதரர் திருமா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டார். அவர் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட, தன்னுடைய முன்னோடியாக ஏற்றுக்கொண்ட, வாய்க்கு வாய் பேசக்கூடிய பாபா சாஹிப் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் 2 முறை ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முகாமுக்கு வருகை தந்திருக்கிறார். 1939 பூனாவிலே நடைபெற்ற ஒரு முகாமிற்கு வந்திருக்கிறார். 1940 சதாராவில நடைபெற்ற ஒரு முகாமிற்கு வந்திருக்கிறார். 2 முகாமையும் பார்த்துவிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ்ல எந்த விதமான இன பாகுபாடும், ஜாதி பாகுபாடும் இல்லை. அனைத்து ஜாதி உறுப்பினர்களும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்துகிறார்கள். எல்லோரும் ஒரே மாதிரியான இருக்கையை, ஒரே மாதிரியான படுக்கையை பயன்படுத்துகிறார்கள். இதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று பாபா சாஹிப் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய தலைவர், நீங்கள் போற்றுகின்ற தலைவர் பாபா சாஹிப் இந்த நாட்டிற்கே தலைவர். ஆனா நீங்க தான் சொல்றீங்க எங்கள் தலைவர்னு. நாங்க சொல்லல. அந்த பாபா சாஹிப் சொல்லி இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் எந்த விதமான இன பாகுபாடையும், ஜாதி பாகுபாடையும், மொழி பாகுபாடையும் பார்க்காத இயக்கம் என்று சொல்லி இருக்கிறார். அதை விட முக்கியமா, நீங்க சொல்றீங்களே வாய்க்கு வாய் சமூக நீதி காவலர்னு சொல்றீங்களே, அந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக நல இயக்கம்னு சொல்லி இருக்கிறார். ஆக நீங்கள் யாரையெல்லாம் போற்றுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ ஒரு
மேன்மை பொருந்திய இயக்கம் என்றும் சமதர்ம இயக்கம் என்றும் தான் சொல்லியிருக்கிறது. சமீபத்திலே RSS தலைவர் திரு மோகன் பகவத்ஜி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் யார் வேண்டுமானாலும் RSS மீது சேரலாம். இந்த நாட்டின் மீது பாசம் கொண்டவர்கள் யார் வேண்டுமானாலும் RSSல் இணையலாம். RSSற்கு ஜாதி, மத, இன, மொழி பாகுபாடு கிடையாது. ஒரே நிபந்தனை, ஒரே கட்டாயம், ஒரே விதிமுறை, இந்த நாட்டின் மீது பாசத்தோடு இருக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் மீது பாசத்தோடு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் திருமாவர்களே, தயவு செய்து ஒன்றை நினைத்து பாருங்கள். சமீபத்துல ஒண்ணு நடந்திருக்குது. மகாத்மா காந்தி பேரை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து எடுத்துட்டாங்கன்னு நீங்க போராட்டம் நடத்தினீங்க, குரல் கொடுத்தீங்க. ஆனால் தமிழ்நாட்டுல ஏற்காடுல இருக்கக்கூடிய 8வது கொண்டை ஊசி வளைவிற்கு தகடூர் அதியமான் வளைவு என்று பெயர் இருந்தது. சத்தமே இல்லாம தமிழ்நாடு அரசு அந்த தகடூர் அதியமான் என்ற தமிழ் மன்னனுடைய பெயரை எடுத்துவிட்டு பெரியாருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தான் எழுச்சி தமிழராயிற்று. தமிழுக்காக குரல் கொடுக்க வேண்டாவா? தமிழ் அரசனுக்காக குரல் கொடுக்க வேண்டாவா? தமிழனுடைய உரிமைக்காக நீங்கள் நிற்க வேண்டாவா? அரசியலை கடந்து தமிழ் வாழ வேண்டும் அல்லவா? அரசியலை கடந்து தமிழனுடைய உணர்வு, தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் நேர்மை, மேன்மை அத்தனையும் நிற்க வேண்டாவா? நீங்கள் அல்லவா முதலிலே குரல் கொடுத்திருக்க வேண்டும். தகடூர் அதியமான் சாலை, தகடூர் அதியமான் வளைவு என்ற பெயரை மாற்றுகின்ற பொழுது நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற தமிழ் உணர்வுக்கு நீங்கள் நியாயமானவராக இல்லை. அடுத்ததாக, கடந்த 4 ஆண்டுகளில் பட்டியல் இனத்திற்கு வந்த 5300 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதே. தோழமை சுட்டவில்லையே நீங்கள்? நீங்கள் பங்கெடுத்து இருக்கின்ற கூட்டணி அரசுதானே நடக்கின்றது. ஏன் என்னுடைய இனத்தை சார்ந்த மக்களுக்கு மத்திய அரசினால் ஒதுக்கப்பட்ட பணத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று என்றைக்காவது உணர்வோடு கேட்டிருக்கிறீர்களா? 5300 கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது கடந்த 4 ஆண்டுகளில். இதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு வழக்கறிஞர் கேட்டு பெற்ற தகவல் இது. அதே போல 2023இல் பட்டியலின மக்களுடைய மேன்மைக்காக மத்திய அரசு ஒதுக்கிய பணத்தை தமிழ்நாடு அரசு தவறாக பயன்படுத்தி இருக்கிறது. அந்த பணத்தை எடுத்துத்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? மகளிர் உரிமை தொகை என்ற பெயரை கொண்டு கொடுக்கப்படுகின்ற தொகை அத்தனையும் பட்டியல் இனத்தினருடைய பணம். அவர்களுடைய மேன்மைக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக, வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கி இருந்த பணம். அதை எடுத்து ஓட்டு வங்கியை பலப்படுத்துவதற்காக, தங்களுக்கான ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்காக பெண்களுக்கு உரிமை தொகை என்ற பெயரிலே அரசாங்கம் கொடுக்கின்றதே, அதையாவது தட்டி கேட்டீர்களா? இன்னும் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். இதையெல்லாம் ஒரு உண்மையான RSS காரன் பிஜேபியில இருந்து கொண்டு, பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருந்து கொண்டு, நிர்வாகியா இருந்து கொண்டு தட்டி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே நண்பர் திருமா அவர்களே, தயவு செய்து மனதிலே ஒன்றை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். RSS ஒரு சமூக இயக்கம். அதற்கு அரசியல் முக்கியமில்லை. அரசியல் செய்வதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. RSSனுடைய நோக்கம், எண்ணம், குறிக்கோள் எல்லாம் இந்த நாடு உலகத்திலே மேன்மை பெற வேண்டும், இந்தியா பெருமைப்பட வேண்டும், ஒற்றுமையான இந்தியா, ஒன்றுபட்ட இந்தியா, பலமான இந்தியா உருவாக வேண்டும் என்பதுதான் RSSனுடைய எண்ணம். எனவே யார் வேண்டுமானாலும் செல்ல பிள்ளையாக, தத்து பிள்ளையாக, குழந்தையாக RSSக்கு இருக்கலாம். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, இந்த தேசத்தின் மீது கொண்டுள்ள பற்று என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நன்றி.